வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாமை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கி துவக்கி வைத்தார். தொடர்ந்து ஆரம்ப சுகாதார நிலையத்தை ஆய்வு செய்த அவர் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களுடன் கலந்துரையாடி அங்கு நிலவும் தேவைகள் மற்றும் குறைகளை கேட்டறிந்தார். அப்பொழுது மருத்துவமனையில் சுத்தமான குடிநீர் வசதி மற்றும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி தருமாறு மருத்துவர்கள் மற்றும் சுகாதார ஊழியர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதற்கு உடனடியாக தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் எம்எல்ஏ உறுதியளித்தார். இந்நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, மாநில செயலாளர் அனிதா, முத்தியால்பேட்டை தொகுதி தலைவர் அழகப்பன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். புதுவை காமராஜ் நகர் தொகுதியில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு மாலை நேர இலவச கல்வி பயிற்சி மையம் துவங்க வேண்டும். ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சி தலைமை அலுவலகத்தில் மகளிருக்கான இலவச சட்ட உதவி மையம் துவங்க வேண்டுமென லட்சிய ஜனநாயக கட்சி புதுவை மாநில செயலாளர்களும் மகளிர் அணி வழிகாட்டல் குழு நிர்வாகிகளான திரிபுர சுந்தரி மற்றும் அனிதா ஆகியோர் மகளிர் அணியினருடன் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களிடம் கோரிக்கை மனு வழங்கினர். இந்நிகழ்வில் மாநில மகளிர் அணி துணைத் தலைவர் மணிமேகலை உள்ளிட்ட நிர்வாகிகள் உடன் இருந்தனர். லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவனர் மற்றும் தலைவர் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் வழிகாட்டுதலின்படி திசோல் என்பவர் தொழிலாளர் அணி மாநில செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து ரெட்டியார்பாளையத்தில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் எம்எல்ஏவுக்கு நன்றி தெரிவித்தனர். நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், கட்சியின் பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி மற்றும் பாபு, கட்சி ஒருங்கிணைப்பாளர் பழனி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய முன்னாள் எம்எல்ஏ ரிச்சர்ட் ஜான்குமார், புதுச்சேரியில் புதிய அரசியல் கட்சியை வளர்ப்பது மிகவும் கடினமான சூழல். பல தடைகள் மற்றும் சவால்களை கடந்து லட்சிய ஜனநாயக கட்சி இன்று வலுவாக வளர்ந்து வருகின்றது. இதற்கு முக்கிய காரணம் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் எம்எல்ஏவின் அர்ப்பணிப்பும் உழைப்பும் தான். புதுச்சேரி மக்களின் முன்னேற்றத்திற்காக தனது சொந்த செலவில் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார். தொழிலாளர் அணியில் மட்டும் இன்று 400க்கும் மேற்பட்டோர் கட்சியில் இணைந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. மகளிர் அணியினரே கட்சியின் தூண்கள். மாநில அளவிலான அனைத்து பொறுப்பாளர்களின் நியமனமும் ஒரு மாதத்திற்குள் நிறைவு பெறும் என்றார். தொடர்ந்து உரையாற்றிய கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் எம்எல்ஏ, சிறு வயதிலிருந்தே பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்த பொழுது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஏன் உலக தரத்திலான வளர்ச்சியை அடையக்கூடாது என்ற எண்ணம் ஏற்பட்டது. வளர்ச்சி இருந்தாலும் இன்னும் பல துறைகளில் நாம் பின்தங்கியுள்ளோம். குடிநீர், கால்வாய் பராமரிப்பு, மழைநீர் தேக்கம், குப்பை மேலாண்மை உள்ளிட்ட அடிப்படை பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டியது அவசியம். என் தனிப்பட்ட வளர்ச்சிக்காக அல்ல, புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் நோக்கத்தில்தான் லட்சிய ஜனநாயக கட்சி துவங்கப்பட்டது. புதுச்சேரி வளர்ச்சிக்காக யூட்டன் என்ற சிறப்பு திட்டத்தை மேற்கொள்ள சொந்த செலவில் முன்னெடுத்து வருகின்றேன். மேலும் சுற்றுலா மற்றும் போக்குவரத்து மேம்பாட்டிற்காக ரோப்கார் திட்டம் தொடர்பாக முன்னணி நிறுவனங்களின் ஆய்வுகளை மேற்கொண்டு அதற்கான அறிக்கைகள் ஆளுநரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டங்கள் அனைத்தும் நமக்காக அல்ல, நமது சந்ததியினருக்காக என்றும் அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி புதுச்சேரியை சிங்கப்பூருக்கு நிகரான வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வோம் என்று உறுதியளித்தார். தொடர்ந்து நடைபெற்ற இணைப்பு நிகழ்வில் 500க்கும் மேற்பட்டோர் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர். பின்னர் நிகழ்ச்சியின் முடிவில் பங்கேற்ற அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் மற்றும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அறிவுறுத்தலின்படி வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் நடத்தப்பட்டு வரும் இலவச மருத்துவ முகாம் இந்த வாரம் ரெயின்போ நகர் 4வது தெருவில் நேற்று நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவ பரிசோதனை மற்றும் ஆலோசனைகள் பெற்றனர். நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன், செயலாளர் ரவி ராஜாராம், தொகுதி தலைவர் கோகுல் கண்ணன், ரெயின்போ நகர் வார்டு பொறுப்பாளர் என்ஆர் சுரேஷ், வெங்கட் நகர் வார்டு பொறுப்பாளர் சரவணன், ரெயின்போ நகர் அசோசியேஷன் சார்பில் தணிகாச்சலம், பாஸ்கர் உள்ளிட்டோர் மற்றும் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள். காமராஜர் தொகுதி எம்எல்ஏ சார்லஸ் சார் அவர்களுக்கு வணக்கம். முகாம் அமைச்சு கொடுத்ததுக்கு நன்றி சார்.
வயசானவங்க, முதியோர்கள், இளைஞர்கள் அனைவருக்கும் முட்டி ப்ராப்ளம், சுகரு, பிபி எல்லாம் இருக்குது. அதனால் வந்து இலவசமாக செக் பண்ணிக்கிறதுக்காக சார் ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. 100க்கும் மேற்பட்டோர் வந்து இதில் உபயோகம் அடைஞ்சிருக்காங்க. இன்றைக்கி முகாமில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய பேர் வந்து இது மாதிரி எனக்கு சுகர் செக் பண்ணாங்க, பிபி செக் பண்ணாங்க, ஃபிசியோதெரப்பி எடுத்துக்கிட்டேன், இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் மகளிர் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க சார். சார்லஸ் சார் அவர்களுக்கு மிக்க நன்றி, மிக மிக நன்றி. எங்களுடைய குறையெல்லாம் தீர்த்து வச்சதுக்கு மிக்க நன்றிங்க ஐயா. நான் காமராஜ் தொகுதியிலேருந்து பேசுகிறேன். என் பேர் முரளி மோகன். இங்கே வந்து ரைமோ நகரில் இருக்கிறேன். எங்கள் எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் வந்து நம்ம தொகுதிகளுக்காக இப்போ நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறது. அந்த திட்டத்தின்படின்னு பார்த்திங்கன்னா வாரம் வாரம் வந்து முதியவர்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி நம்ம மருத்துவ முகாம் ஒன்று வச்சு நடத்தினுக்கிறாங்க. இதில் நம்ம தொகுதியில் எல்லா விதத்துலையும் நடத்தினுக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா இப்போ ரைமோ நகர் தொகுதியில் வந்து நடத்தினுக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்ம ரைமோ நகரில் நிறைய பேர் வந்து கலந்துக்கிறாங்க. வயசான முதியவர்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாமே இருக்கிறாங்க. இதில் பார்க்குறாங்கன்னா இந்த கண்ணுக்கு மற்றும் சுகர், பிபி மற்ற எந்த நோய் இதுவாக இருந்தாலும் அதை பார்க்குறாங்க. அதுக்கேற்ற மாரி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்க. அதை பார்த்து அது மூலிமா நாங்கள் பயனடைஞ்சுன்னுக்கிறோம். மகளிருக்கும் முதியோருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது விஷயம் செய்கிறது இது எங்கள் தொகுதியில் நடக்கிறதுனால, பக்கத்துலேயே இருக்கிறதுனால இது வந்து நிறைய பயனடைகிறாங்க. மக்கள் வந்து உடனே வந்து நடந்து வந்து பார்த்துட்டு உடனே இங்கே எல்லாமே நடந்துருக்கிறதுனால யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது மூலியமாக என்ன சொல்ல வரேன், நான் எங்கள் அண்ணன் சார்லஸ் மார்ட்டின் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாமை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் துவக்கி வைத்தார். புதுவை முதலியார்பேட்டை கடலூர் சாலை சிபி வணிக வளாகத்தில் இயங்கி வரும் பீஸ் அண்ட் கியூர் யோகா சென்டரின் மாணவ மாணவியர்கள் காஞ்சி ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் யோகா மையம் சார்பில் காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ சங்கர கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற 19வது அகில இந்திய அளவிலான யோகா விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டார்கள். இப்போட்டியின் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆண்களுக்கான பிரிவில் இம்மைய மாணவனும் ஆல்பா பள்ளியின் மாணவருமான செல்வன் தருண்ராஜ் சாம்பியன் பட்டம் வென்று புதுவைக்கு பெருமை சேர்த்துள்ளார். அதோடு இந்த சாம்பியன் பட்டம் 2ஆம் இடத்தை இம்மைய மாணவனும் அமலர்போம் லூர்து அகாடமியின் மாணவனுமான செல்வன் அகில் யோகன் ஆண்கள் பிரிவிலும், இம்மையத்தின் மாணவியும் சவரிராயலு நாயக்கர் அரசு பெண்கள் உயர்நிலைப்பள்ளி மாணவியுமான தேவஸ்ரீ பெண்கள் பிரிவிலும் வென்று புதுவைக்கு கூடுதல் சிறப்பை பெற்று தந்துள்ளனர். மொத்தமுள்ள 4 சாம்பியன் பட்டத்தில் 3னை பீஸ் அண்ட் கியூர் யோகா சென்டர் மாணவ மாணவியர்கள் வென்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இம்மையத்தின் சார்பில் பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் கலந்து கொண்டு அவற்றில் முதல் பரிசினை அஜய் யோகன், அகில் யோகன், தருண்ராஜ், தேவஸ்ரீ, அங்காளம்மாள், துளசிதாஸ் ஆகியோரும், 2ஆம் பரிசினை கிருத்திக், பிரபஞ்சன், சித்து, ஸ்ரீனிவாசன், ஷாலினி ஆகியோரும் மற்றும் 3ஆம் பரிசினை சாய், நிகிதா, பிரிஷா தேவா, லோகேந்திரா ஆகியோரும் வென்றனர். பல்வேறு மாநிலங்களிலிருந்து சுமார் 800 பேர் கலந்து கொண்ட இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை சங்கரமட ஆஸ்தான யோகா ஆசிரியர் யோகி சத்யநாராயணன் அவர்கள் சிறப்பாக செய்திருந்தார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள திருவுக்கரையில் நூற்றாண்டு பழமையான அருள்மிகு வடிவாம்பிகை உடனுரை சந்திரமௌலீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது. இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் இந்த ஆலயத்தில் கடந்த 20ஆம் தேதி காலை கருவறை அருகே உள்ள விநாயகர் மற்றும் நடராஜர் சன்னதிகளின் விமான கோபுரங்களிலிருந்து சுமார் 1 அடி உயரமுள்ள 2 செப்பு கலசங்கள் காணாமல் போனது தெரியவந்தது. இதனையடுத்து கோவில் நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் வானூர் காவல் நிலைய ஆய்வாளர் சக்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருவக்கரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து கலசங்களை திருடி சென்றவர்களை கண்டுபிடிக்கும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். தவளக்குப்பத்தை சேர்ந்த பெண் ஒருவர் இன்ஸ்டாகிராமில் வந்த பகுதி நேர வேலை குறித்து விளம்பரத்தை பார்த்து அதிலிருந்த தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டார். எதிர்முனையில் பேசிய நபர் ஆன்லைன் மூலம் வீட்டிலிருந்து வேலை செய்து
அதிக லாபம் ஈட்டலாம் என்றார். அதனை நம்பி அந்த பெண் மர்ம நபர் கூறிய வங்கி கணக்கிற்கு பல்வேறு தவணைகளாக 2,26,800 ரூபாயை அனுப்பினார். தொடர்ந்து அவர் கூறிய வேலைகளை செய்து முடித்தார். அதற்கு தனது வங்கி கணக்கில் வந்த பணத்தை எடுக்க முயன்றபொழுது முடியவில்லை. தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து திடுக்கிட்டார். அதேபோல் முதலியார்பேட்டை சேர்ந்தவரிடம் ரூபாய் 70,000, புதுச்சேரியை சேர்ந்த இருவரிடம் ரூபாய் 9,500 சைபர் கிரைம் கும்பலிடம் இழந்துள்ளனர். இதுகுறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து ஆன்லைனில் மோசடி செய்த மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். புதுவை தமிழ்ச்சங்கம் சார்பில் கவிஞர் கண்ணதாசன் நூற்றாண்டு துவக்க விழா தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. தமிழ்ச்சங்க தலைவர் முத்து தலைமை தாங்கினர். செயலாளர் மோகன்தாஸ் வரவேற்றார். சங்க துணைத் தலைவர்கள் ஆதிகேசவன், திருநாவுக்கரசு, பொருளாளர் அருள்செல்வம், துணை செயலர் தினகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் காவிய தாயின் இளைய மகன் என்ற தலைப்பில் கலக்கல் காங்கேயன், கவிஞர் நானூர் காலக்கடிதம் என்ற தலைப்பில் கலைமாமணி கோவிந்தராஸ் ஆகியோர் கவியரங்கம் நடத்தினர். தொடர்ந்து கவிஞர்கள் பிரபா, குமரவேலு, யாழ் தமிழன், அருள்ராஜ், தேவி ஆகியோர் உரையாற்றினர். தமிழ்ச்சங்க தலைவர் முத்து ஆளவந்தார் சித்தனுக்கு கண்ணதாசன் விருது வழங்கினார். தமிழ்ச்சங்க தலைவர் முத்து ஆளவந்தார் சித்தனுக்கு கண்ணதாசன் விருது வழங்கினார். ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் உசேன், சுரேஷ்குமார், சிவேந்திரன், ஆனந்தராசன் உட்பட பலர் பங்கேற்றனர். ஆட்சிக்குழு உறுப்பினர் ராஜா நன்றி கூறினார். வில்லியனூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் வில்லியனூர் கொம்யூனுக்குட்பட்ட அரசு மற்றும் அரசு உதவி பெறும் 20 பள்ளிகளைச் சேர்ந்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற 62 மாணவ மாணவிகளுக்கு வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். மேலும் மாணவர்களை சிறப்பாக பயிற்றுவித்த ஆசிரியர்களை பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். அரசு பள்ளிகளில் பயின்று தற்பொழுது உயர் பதவிகளில் பணியாற்றி வரும் முன்னாள் மாணவர்கள் கல்வியின் முக்கியத்துவம் குறித்து சிறப்புரையாற்றினர். இந்த நிகழ்ச்சியில் கூட்டமைப்பு நிர்வாகிகள், கல்வித்துறை அதிகாரிகள், பள்ளி தலைமை ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். வில்லியனூர் அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற தேசிய தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாமை வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் துவக்கி வைத்தார். பின்னர் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுவதை பார்வையிட்டு 5 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் தவறாமல் போலியோ சொட்டு மருந்து வழங்குமாறு பெற்றோரிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் குழந்தைகளின் நலனை கருத்தில் கொண்டு தனது சொந்த செலவில் சத்து மாவு மற்றும் விளையாட்டு பந்துகளை வழங்கினார். நிகழ்ச்சிக்கு தலைமை மருத்துவர் பாமகள் கவிதை தலைமை தாங்கிய நிலையில் செவிலியர்கள், மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். வில்லியனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் நடைபெற்று வரும் 22வது ஆண்டு பிரம்மோற்சவத்தின் 7ஆம் நாள் விழாவை ஒட்டி பெருமாளுக்கு திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய பெருமாளுக்கு வேத மந்திரங்கள் முழங்க தீப ஆராதனை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் இந்திர விமானத்தில் பெருமாள் திரு வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திரளான பக்தர்கள் கோவிந்தா என முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் ஜூன் 29ஆம் தேதி நடைபெற உள்ளது. புதுச்சேரி திருக்கனூர் அடுத்த மண்ணாடிப்பட்டு சாராயக்கடை அருகில் உள்ள பெட்டி கடைகளில் போதைப் பொருளான குட்கா விற்பதாக திருக்கனூர் போலீசாருக்கு தகவல் வந்தது. அந்த பகுதியில் போலீசார் நேற்று சோதனை செய்தனர். விற்பனை செய்வதற்கு கடைகளில் குட்கா பொருட்கள் இருந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர். பெட்டிக்கடை உரிமையாளர் விழுப்புரம் அடுத்த
ராதாபுரத்தை சேர்ந்த தமிழ்ச்செல்வன், கூனிச்சம்பட்டை சேர்ந்த ஏகநாதன், வம்பப்பட்டு பகுதியை சேர்ந்த செந்தில்குமார் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 59,000 ரூபாய் மதிப்புள்ள குட்கா பாக்கெட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். பாகூரில் பழமை வாய்ந்த வேதாம்பிகை சமேத மூலநாதர் கோவில் மத்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் அமைந்துள்ளது. பழமையான கோவில். இக்கோவில் 7ஆம் ஆண்டு நூற்றாண்டை சேர்ந்து முதலாம் பராந்தக சோழனால் கட்டப்பட்டதாக வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. இத்தகைய பழமையான கோவிலில் கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் பிரம்மோற்சவ விழா துவங்கியது. விழாவை ஒட்டி தினமும் விழாவில் காலை 8 மணிக்கு பல்லக்கில் சந்திரசேகரர் புறப்பாடும், இரவு 7 மணிக்கு யானை, மயில், ரிஷபம், நந்தி, குதிரை உள்ளிட்ட வாகனங்களில் சுவாமி வீதியுலா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருக்கல்யாணம். கடந்த 26ஆம் தேதி மூலநாதர் வேதாம்பிகை அம்மன் திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக இன்று தேரோட்டம் நடைபெற்றது. இதையொட்டி காலை 6 மணிக்கு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து காலை 7 மணிக்கு தேரோட்டம் துவங்கியது. துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, செந்தில்குமார் எம்எல்ஏ உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இந்த தேரினை பெரும்பாலான பெண்களை இழுத்து சென்று நேர்த்தி கடனை செலுத்தினர். மேலும் கிராம மக்கள் காய், பழம், பூ, மிட்டாய் வீசினர். பின்னர் விளக்கு ஏற்றி பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த தேர் பாகூர் மாட வீதிகள் வழியாக வலம் வந்து பின்னர் மாலை கோவிலை வந்தடையும். இதில் பாகூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை இழுத்தனர். விழாவுக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி சிவகுமார், சிவாச்சாரியர்கள், சங்கர் பாபு மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள், உபயதாரர்கள் மற்றும் பலர் செய்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.